ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவன் தட்டில் கொஞ்சம் மக்காச்சோளம், ஒரு கைப்பிடி அளவு மக்காச்சோளம் கிடக்குது. யாராவது வரமாட்டாங்களா, இந்த வழியா தனக்கு பிச்சை பட மாட்டாங்களா என்று எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த வழியாக அரசனுடைய குதிரை வருகிறது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக அரசர் தன்னை பார்த்தா தனக்கு நிறைய உதவி செய்வார் அப்படின்னு நினச்சி எழுந்து நின்று கைகூப்பி நிற்கிறான். ஆனால் அரசரோ இவனை பார்த்து கைகூப்பி எனக்கு ஏதாவது தானம் கொடுங்கள் அப்படின்னு கேட்பாரு. இவன் மறண்டு போயிடுவான். என்ன இது, அரசர் தன்னிடம் தானம் கேட்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அரசரோ கைகூப்பி ஏதாவது தானம் செய்யுங்கள் அப்படின்னு கேட்பார். உடனே இவர் என்ன செய்யறார், தன் தட்டுல இருந்து ஒரே ஒரு மக்காச்சோளத்தை எடுத்து ராஜாவோட கையில போடுறாரு. வள்ளல் அனுப்புவீங்கன்னு பார்த்தா கடவுளே அரசனை அனுப்பி அவரும் என்னிடம் பிச்சை கேட்கிறாரே என்று ஒரு எரிச்சலோடு ஒரு மக்காச்சோளத்தை அவருடைய கையில் போடுவார். ராஜாவும் அதை பணிவோடு வாங்கி கொண்டு தன்னுடைய சிப்பாயியை பார்த்து கண் காட்டுவார். அவரும் அந்த மக்காச்சோளம் மாதிரி ஒரு தங்க உருண்டையை அவருடைய தட்டில் போட்டுவிட்டு சென்று விடுவார். பிச்சைக்காரனுக்கோ மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். பின்னால் செல்லும் படை வீரர்களை நிப்பாட்டி என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த படை வீரர் சொல்வாரு, ராஜா தினமும் காலையில் யாரிடமாவது ஏதாவது தானமாக பெறுவார். அந்த பெற்ற தானத்திற்கு சமமான அதைவிட மதிப்புள்ள தங்க உருண்டையை அவர்களுக்கு தானமாக கொடுப்பார். இப்படி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ராஜகுரு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதனால ராஜாவும் தினமும் இவ்வாறு வழங்கி வருகிறார் என்று கூறுவார். இதை கேட்ட உடனே பிச்சைக்காரனுக்கு, ஐயோ நம்ம தட்டில் உள்ள மக்காச்சோளம் எல்லாம் கொடுத்துருக்கலாமே, ஒரே ஒரு மக்காச்சோளத்தை இப்படி கொடுத்துட்டு ஒரே ஒரு தங்கத்தை பெற்றிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படித்தாங்க நம்ம கொடுக்கறத அள்ளி அள்ளி கொடுத்து பழகணும். அப்போ நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும். இந்த கதை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலியில் 50வது கவிதையாக மிகவும் அழகாக ரவீந்திரநாத் தாகூர் கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.